இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு உயிரினங்களுமே நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வினோதமான அற்புதமான வாழ்க்கை முறையும் தகவமைப்புகளையும் கொண்டதா தான் இருக்கும். அதுல பல விஷயங்களை நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கேள்விப்பட போற சில அற்புதமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனல் இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ப்ரூஸ் வீலர்ங்கிற ஸ்கூபா டைவர் ஒருத்தர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை ஒட்டின பவளப்பாறைகள் நிறைஞ்ச கடல் பகுதியில் நீந்திக்கிட்டு இருந்தப்போ மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்கான சின்ன மீன்கள் ஒன்னா இணைஞ்சு ஒரு ஆழமான சுழல் ஒன்ன உருவாக்கி இருக்கு. உடனே ப்ரூஸ் வீலரும் அந்த மீன்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஆழமா நீந்தி போய் அந்த அற்புதமான காட்சியை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆழமான கடல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே நமக்கு புதிர்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளுமே அறிமுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அதிசயங்கள் கடலோட ஆழத்துல மட்டும் தென்படுறதில்ல, சில சமயம் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவிலையுமே கூட தெரியும். அப்படியான ஒரு காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா இரண்டு தேசங்களுக்கு இடையிலான எல்லை பகுதியை நம்ம நிலத்துல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்படி கடல் தண்ணி மேல பார்த்திருக்க மாட்டோம். கனடாவில் இருக்கிற வான்கோவர் தீவுக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா மெயின்லாண்டுக்கு நடுவுல சுத்தமான ஆத்து தண்ணியும் அடர்த்தியான உப்பு நிறைஞ்ச கடல் தண்ணியும் ஒன்னா சந்திக்கிற சூழ்நிலை உருவாகிறப்போ அந்த இடத்துல ரெண்டும் ஒன்னா இணையிற பகுதி ஒரு எல்லை கோடு மாதிரி தெரியும். அப்படியான ஒரு ரேரான நேச்சுரல் பினாமினன் தான் இது. பொதுவா ஆத்து தண்ணி மாதிரியான ஃப்ரெஷ் வாட்டர்ல டென்சிட்டி கம்மியா இருக்கும். இதுவே உப்பு நிறைஞ்ச கடல் தண்ணினா டென்சிட்டி அதிகமா இருக்கும். இந்த டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால அடர்த்தி குறைவா இருக்கிற ஆற்று தண்ணி ஒன்னா கலக்க முடியாம கடலோட உப்பு தண்ணி மேல மிதக்க ட்ரை பண்ணும். அது ஒரு லேயரை உருவாக்குறதுனால பாக்குற நம்ம கண்களுக்கு தண்ணிக்கு நடுவுல ஒரு பார்டர் உருவான மாதிரியான தோற்றத்தை கொடுக்கும். அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் எடுத்துக்கிட்டா அங்க தயாரிக்கப்படுற சாக்லேட், நீண்ட கொம்புகளை கொண்ட ஆடு, பனி படர்ந்த சூழ்நிலை இதெல்லாம் தான் உங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற ஹாஸ்லிட்டல் வேலிங்கிற பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கான அனுபவம் கிடைக்கும். அப்படியான ஒரு மோஸ்ட் யூனிக் மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுவிட்சர்லாந்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ரயில்வேயை உருவாக்குறதுக்காக 1926ஆம் வருஷம் பில்டிங் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி மேல கொண்டு போக ஒரு ரயில் காரை செட் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சமா 24 நபர்கள் வரைக்கும் பயணம் பண்ற இது தொடர்ச்சியா 12 நிமிஷம் டிராவல் பண்ணி குறிப்பிட்ட அந்த இடத்தை அடையும். கடல் மட்டத்தில இருந்து 6000 அடி உயரத்துல கட்டமைக்கப்பட்ட இதுல ரைட் பண்றது ஒரு அருமையான அனுபவம் தான். ஆனா உண்மையில இதுல ஒரு ஆவரேஜான ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ண முடியும். ஆனா 46 டிகிரி கோணத்துக்கு கீழ் நோக்கி 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு போற இந்த அட்வென்ச்சரான டிராவலை மார்க்கஸ் ரோமிஸ்டர்ங்கிற ஜெர்மன் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் ஸ்பீட் அப் பண்ணி ரொம்ப வேகமா போற மாதிரி சோஷியல் மீடியாவுல போஸ்ட் பண்ணி இந்த பகுதியவே பிரபலப்படுத்தி இருந்தாரு. அந்த காட்சி தான் இது. ஆஸ்திரேலியாவில் ஒரு சாலையோரமா நீங்க கார் ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஒரு வீடு நம்ம வண்டி நகர்ந்து போற திசைக்கு தகுந்த மாதிரி அதுவும் ரொட்டேட் ஆகி நம்மளை நோக்கி திரும்புற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க முடியும். சிட்னியில கட்டமைக்கப்பட்ட இந்த வீட்டை 3D எஃபெக்ட்ல நம்ம பார்வைக்கு மாத்தி காமிக்கிற மாதிரி இதோட கட்டுமானத்துல சில மாற்றங்களை பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால தான் இது வண்டியோட நகர்வுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே திருப்பி நம்மளை நோக்கி திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை நம்ம கண்களுக்கு ஏற்படுத்துது. டெக்சாஸை சேர்ந்த ஆலிஸ் ஓட்டியோங்கிற அந்த ஆர்டிஸ்ட் அமெரிக்கன் பாஸ்கெட்பால் பிளேயர் ஒருத்தரோட உருவத்தை அரிசி தானியத்தை மட்டுமே வச்சு சரியா அடுக்கி உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதை செஞ்சு முடிச்சதும் அதை எடுத்து மேல் நோக்கி தூக்கி வீசி காத்துல சதற விட்டு அந்த ஓவியம் சில வினாடிகளுக்கு சரியா பிரதிபலிக்கிறத வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க. செப்டம்பர் 2020ஆம் வருஷம் அமெரிக்காவில் வேகமா அடிச்ச சூறாவளி காத்து மரங்களை வேரோட சாய்க்கிற அளவுக்கு வேகமா இருந்திருக்கு. அதை இங்க சில பேர் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க. இங்க ஸ்கூல் கிரவுண்ட் ஒண்ணுல தரையில இருந்து உருவான வெப்பமான காத்தும் வளிமண்டலத்தில இருந்து கீழே இறங்கி வந்த குளிர் காத்தும் இணைஞ்சி வேகமா சுழலக்கூடிய ஒரு குட்டி சூறாவளியை உருவாக்கி இருக்கு. பாருங்க. பொதுவா தண்ணி மேல போட் போய் தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க சில பேர் 1970களில் உபயோகத்தில் இருந்த பிக்கப் ட்ரக் வகையை சேர்ந்த கார் ஒன்ன போட்டா கன்வெர்ட் பண்ணி தண்ணி மேல ஓட விட்டுருக்காங்க. பாருங்க. பொதுவா முதல இனங்கள்ல குரோக்கடைல்னு சொல்லப்படுற இனங்கள் உப்பு நீர்லையும், அலிகேட்டர் இனங்கள் நன்னீர்லையும் வாழும். ஆனா இங்க உப்புத்தன்மை நிறைஞ்ச ஒரு ஆத்து தண்ணியில இருந்து மீன் பிடிக்க ஒருத்தர் தூண்டில் போட்டப்போ எதிர்பாராத விதமா பெரிய அலிகேட்டர் ஒண்ணு வந்து மாட்டிருக்கு. பாருங்க. Oh boy, that's not a stingray. Surprise, surprise.
தெற்கு மற்றும் வட அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட ஒரு வினோதமான பாலூட்டி வகை விலங்கு தான் இந்த ஓப்போசம். இதோட குட்டிகளை ஜோயிஸ்னு சொல்லுவாங்க. 11 இருந்து 13 நாள் வரைக்கும் வயித்துல இருந்துட்டு வெளியே வர ஓப்போசமோட குட்டிகள் ஒரு சிங்கிள் டேபிள் ஸ்பூன்லயே 14 குட்டிகளை வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதனால உடனடியா இந்த குட்டிகளால சூழ்நிலையை தாக்கு பிடிச்சு வாழ முடியாதுங்கிறதுனால அம்மாவோட வயிற்றுக்கு வெளியே இருக்கிற பை மாதிரியான அமைப்புகளாக தான் வளரும். அதோட கொஞ்சம் பெருசா வளர்ந்தாலுமே இது உடனடியா ஓடி ஆடி இறை தேடாது. 2 மாசம் வரைக்கும் ஒவ்வொன்றுமே அதோட அம்மா மேலதான் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஏறி உட்காந்து டிராவல் பண்ணும். அமெரிக்காவோட விஸ்கான்சின் பகுதியில் ஒரு ஆப்போசம் தன் மேல 10 குட்டிகளை சுமந்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கு பாருங்க. குட்டிகளுக்கு முழுசா 4 மாசம் முடிகிற வரைக்கும் அதோட அம்மா இப்படித்தான் தான் போற இடமெல்லாம் சுமந்துகிட்டே போகும். இப்போ நீங்க பாக்குறது ஏதோ 2 தலைகளை கொண்ட உயிரினம் எல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வர சிக்காடா பூச்சிகள் இனப்பெருக்க நிகழ்வில் ஈடுபட ஒன்னா இணைய இப்படித்தான் எதிரெதிர் திசைகள்ல ஒட்டி இருக்கும். பிரைவசிக்காக தன்னோட இறகுகளை இப்படி போர்வை மாதிரி மாத்திக்கும். அமெரிக்காவோட மேரிலாண்ட் பகுதியில் இந்த காட்சியை எப்பயாவது ரேரா பார்க்கலாம். அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளார ரிலாக்ஸா நடந்து போனீங்கன்னா உங்களை ஆச்சரியப்படுத்துற பல விஷயங்கள் உங்க பார்வைக்கு கிடைக்கலாம். அதுல ஒண்ணுதான் தேனீக்கள் உருவாக்குன இந்த தேன்கூடு. ஆனா தேன்கூடுகள்ல தேனீக்கள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு இந்த மாதிரி வேவ்ஸை உண்டாக்குற காட்சியை உங்களால ரேரா தான் பார்த்திருக்க முடியும். தேனீக்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டிஃபென்ஸ் டெக்னிக் தான் இது. எப்பவெல்லாம் கரடிகள் மாதிரியான விலங்குகள் தேன்கூட்டை தாக்குற சூழ்நிலை உருவாகுதோ அப்பவெல்லாம் தேனீக்கள் இப்படி ஒன்னா சின்க்ரனைஸ் ஆகி எதிரி விலங்குகளை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு தேனி ஆரம்பிச்சு வைக்கிற இந்த வேலையை மற்ற எல்லா தேனீக்களுமே காப்பி பண்ணி பல விதமான அலைவடிவங்களை தேன்கூட்டல உருவாக்கும். ஆனா இப்போ ஏன் இந்த தேனீக்கள் இப்படி அலைகளை உருவாக்குதுன்னா யாரோ சிலர் கிட்ட போய் இந்த தேன்கூட்டை வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த தேனீக்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு வீடியோவாவும் ரெக்கார்ட் ஆகி கிடைச்சிருக்கு. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ விதமான மியூசிக்கை கேட்டிருக்கலாம். ஆனா காளான் ஒண்ணுக்குள்ள இருந்து வர இந்த மியூசிக்கை கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க இப்போ பாக்குற இந்த காளானுக்கு பேர் தான் பிங்க் ஆயிஸ்டர் மஷ்ரூம். இதுக்குள்ள இருந்து வர சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஒரு காளானுக்குள்ள இருந்து எப்படி சவுண்ட் கேட்குன்னு உங்களுக்கு தோணலாம். காளான் மட்டுமல்ல, மனிதர்கள் தொடங்கி இந்த பூமியில வாழற பல நுண்ணிய உயிரினங்கள் வரைக்குமே அதுங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதை தான் பயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டியை தான் இந்த காளான்கள் கிட்ட இருந்து எடுத்து அதோட அதிர்வுகளையும் மாற்றங்களையும் டிஜிட்டல் கண்ட்ரோல் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதோட சத்தத்தை கேட்க வைக்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாய் பூனை மாதிரியான உயிரினங்களை செல்ல பிராணிகளை வளர்க்கணும்னாலே அதுங்களை சுத்தமா பராமரிக்க குறிப்பிட்ட நேரத்தை மனிதர்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுலயும் குதிரைகளை வளர்க்கறதா இருந்தா அதோட சகதி நிறைஞ்ச கால் குழம்புகளை சுத்தம் பண்றதே ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும். பொதுவா குதிரைகளை டிஜிட்டிகிரேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் விரல்கள் மூலமா தரையில ஊன்றி நடக்கிற, ஓடற, அதன் மூலமா தன் மொத்த எடையமும் தாங்குற உயிரினங்களை இப்படிதான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. குதிரைகளை பொறுத்த வரைக்கும் கால் விரல்கள் நகங்கள் இல்லைனாலும் அதுக்கு சுத்தியும் குழம்புகள்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதை இங்கிலீஷ்ல ஹூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமும் கெரட்டின்கிற ஒரு வகை புரோட்டீனால உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம கை கால் நகங்களுமே கெரட்டினால உருவானதுதான். அதனால குதிரையோட கால் குழம்புகளும் வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலேயே 4 இருந்து 6 வாரங்களுக்கு ஒரு தடவை குதிரைகளுக்கான ஷூஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது குதிரையோட கால் குழம்புகள் கிராக் ஆகாம தடுக்கவும், ஒரே மாதிரி தடுமாறாம நடக்கவும் ஓடவும் உதவும். அதே மாதிரி குழம்புகளோட வெளிப்புற பகுதியை ஹூஃப் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போன செல்களால உருவான, அதாவது டெட் செல்ஸால உருவான இதுதான் குதிரையோட மொத்த வெயிட்டையும் தாங்க சப்போர்ட் பண்ணும். குதிரைகள் அதிகமா சகதிகளையும் மண்ணிலையும் தான் நடக்குங்கிறதுனால உள்ள இருக்கிற சகதிகளை எல்லாம் கிளீன் பண்ணாதான் எவ்வளவு நீளம் வரைக்கும் வளர்ந்த குழம்புகளை கட் பண்ணணுங்கிறதையே முடிவு பண்ண முடியும். அதோட குழம்புகளுக்கு நடுவுல நீளமா மஞ்சள் நிறத்துல ஒண்ணு வளர்ந்து இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இத ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரையோட கால் குழம்பு பகுதிகளிலேயே உணர்வு இருக்கிற, டேமேஜே பண்ணக்கூடாத பகுதினா அது இதுதான். மற்றபடி கால் குழம்புகள்ல எந்த பகுதியை ட்ரிம் பண்ணாலும், ஷூவை வச்சு சூடு பண்ணி ஒட்ட வச்சாலும் குதிரைகளுக்கு பெருசா எந்த வலியும் தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம நகம் வெட்டிக்கிற மாதிரி தான் குதிரைகளுக்கும் இது ஃபீல் ஆகும். பெரும்பாலான மனிதர்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த முட்டை கண்டிப்பா இடம் பிடிச்சிருக்கும். அதுலயும் இந்த ஒன் சைடு ஆம்லெட்டை பாக்குறப்பவே எடுத்து வாயில வச்சு சாப்பிடலாங்கிற எண்ணம் உங்கள பலருக்குமே உருவாகி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா இது உண்மையிலேயே உடைச்சு ஊத்தின ஆம்லெட் கிடையாது. இட்டாலியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பென்சிலை வச்சு பேப்பர் மேல அச்சு அசலா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே வரைஞ்ச ஓவியம் தான் இது. ஹைப்பர் ரியாலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க்கை கிரியேட் பண்றதுல ஆர்வம் கொண்டவரான இவர் இது மாதிரி நிறைய ரியாலிஸ்டிக்கான விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல இந்த ஆம்லெட்டை ஹைலைட்டான ஆர்ட் ஒர்க்னு கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம்.
பாரிடோலியாங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிற சில பொருட்களையும் விஷயங்களையும் மனித முகம் மாதிரியான அமைப்பு பிரதிபலிக்கிறதையும், வானத்து மேக கூட்டங்கள்ல யானை, நாய், மனித உருவம் மாதிரியான உருவங்கள் தெரியற மாதிரியும் நம்ம கண்களுக்கு ஒரு மாய தோற்றம் சில சமயம் உருவாகும். ஆனா 2016 வருஷம் டாப் ஆங்கிள் இருந்து ஒரு எரிமலை குழம்பு இருக்கிற பகுதியை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்போ இந்த பாரிடோலியா எஃபெக்ட் அதுலயும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. மனித முகத்தை பிரதிபலிக்கிற ஸ்மைலி மாதிரி லாவா குழம்பு இங்க உருவாகி அந்த காட்சி பார்த்த எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருந்தது. ஹவாய் தீவுல ஆக்டிவா இருக்கிற 5 எரிமலைகள்ல ஒன்னான இது உருகி வெளியே வரும்போது பசிபிக் கடல்ல கலக்கிறதையும் பார்க்க முடியும். பொதுவா கழுத பொதி சம்பந்து பார்த்திருப்பீங்க, ஆனா இப்படி ராகத்தோட பாட்டு பாடி பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பூமி முழுக்க இருக்கிற அடர்த்தியான மலைக்காடுகள்ல வினோதமான பல ஆயிரம் உயிரினங்களை பார்க்க முடியும். அதுல சில உயிரினங்கள் சின்னதா இருந்தாலும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா அற்புதமான ஒன்னாவே இருக்கும். அதுல ஒண்ணுதான் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஒருத்தரால மடகாஸ்கர் காடுகள்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அடர்ந்த சிவப்பு நிறம் கொண்ட இந்த மரவட்டை. ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு கொரட்டு விட்டு தூங்குற வேலையை மனிதர்கள் மட்டும் இங்க செய்யறதில்ல, சில விலங்குகளுமே கூட செய்யுது. இங்க ஒரு ஃபார்மர் டின் நிறைய புளிக்க வச்சிருந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு வெளியே வந்த பண்ணி ஒண்ணு போதை தலைக்கேறி பப்பரப்பேன்னு படுத்து கொரட்டு விட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு போதையில இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. This poor pig. You have a little bit too much corn? Belly up. Hey, you. Whoa, oh. The bed on my. Oh, come here, girl. 2015 வருஷம் டர்க்கியை சேர்ந்த கடல் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் 72 அடி ஆழத்துல நீந்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு வினோதமான கடல் உயிரினத்தை பார்த்திருக்காங்க. கோள வடிவத்துல முழுவதும் டிரான்ஸ்பரண்டா இருந்தது, 13 அடி நீளத்துக்கு பெருசா இருந்திருக்கு. என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததை டார்ச் அடிச்சு பார்த்தப்போ நிறைய நுண் துகள்கள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு ஒரு பெரிய காற்று பை மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி இருந்தது தெரிய வருது. பின்னாடிதான் அது ஸ்குவிட்ஸ் இட்டு வச்ச மிகச்சிறிய முட்டைகள்ங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆச்சரியங்களை அள்ளி கொடுக்கிற ஒரு அற்புதமான புதையல் தான் இந்த ஆழ்கடல் உலகம். அதுல ஒரு அற்புதமான டீப் சீ கிரேச்சரை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி கடியில கலரா வானத்துல பட்டாசு பிடிச்ச மாதிரியான ஒரு வினோத தோற்றம் கொண்ட இந்த கலர்ஃபுல்லான ஜெல்லி ஃபிஷை 2017 வருஷம் கலிபோர்னியா கடல் பகுதியில 4000 அடி ஆழத்துல ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு ஹாலிட்ராபிஸ் மேசி அப்படின்னு பேரு. வட்டமான நடுப்பகுதியிலிருந்து தான் உயிர் வாழ தேவையான நியூட்ரிஷனை டென்டக்கிள்ஸ்க்கு பாஸ் பண்றப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. அதுதான் சூரிய வெளிச்சம் போக முடியாத 4000 அடி ஆழத்திலையும் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம கண்களுக்கு காட்டி கொடுக்குது. ஆடம் செலாடின்கிற இந்த நபர் பர்ஃபெக்ட்டா கத்தி வீசுறதுல கை தேர்ந்தவர், பல வகை சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். ஆனா இவர் கத்தி வீசுறதுல மட்டுமல்ல, கத்தி மாதிரி வெட்டக்கூடிய மற்ற கருவிகளை வச்சும் வித்த காட்டுவாரு. சக்கர மாதிரியான இந்த பழைய போர்க்கருவிகளை பல வருஷங்களுக்கு முன்னாடி சீக்கியர்கள் தான் போர்களையும் சண்டைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த கலையை தான் நைஃப் த்ரோவிங்கிற பேர்ல இவர் நமக்கு செஞ்சு காமிக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கைங்கிறதே முழுவதும் கேள்விகளால நிறைஞ்ச ஒண்ணுதான். அதுல இந்த ஒரு கேள்வி உங்கள சிலருக்கும் உருவாகி இருக்கலாம். ஸ்பேஸ்ல பல நாட்கள் வரைக்கும் தங்கி இருக்கும்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் எப்படி குளிப்பாங்க, ஹேர் வாஷ் பண்ணுவாங்கன்னு உங்களை பலருக்கும் தோணி இருக்கலாம். அதுக்கான ஆதாரம் தான் இந்த வீடியோ. A bag of warm water, a little no-rinse shampoo, towel, and my comb. பூமியில நாம பயன்படுத்துற நுரை ததும்புற ஷாம்புவெல்லாம் இங்க வேலை செய்யாது, தண்ணீரும் சரியா தலையில ஒட்டாது. அதனால இதுக்குன்னே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டி கிராவிட்டி ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் அங்க பயன்படுத்துவாங்க. அவங்க அங்க எப்படி ஹேர் வாஷ் பண்றாங்கன்னு பாருங்க. Sometimes the water gets away from you and you try and catch as much as you can. I think that's pretty good. And now as my hair dries, as the water evaporates from my decondensate, and it won't be long, and our water processing system will turn that into drinking water. தவளை மாதிரியான உயிரினங்கள் தரையிலையும் தண்ணி கடியிலையுமே சுவாசிச்சு உயிர் வாழ்ற இருவாழ்வியா இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதே மாதிரி ஒரு இருவாழ்வியா வாழற பள்ளி ஒண்ணுமே கூட தென் அமெரிக்காவுல வாழுது. ஆனா இது தரையில சாதாரணமாவே மூச்சு விட்டு வாழ்ந்தாலும் தண்ணி கடியில இது மூச்சு விடுறத பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கும். தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிக்கிற அதே சமயம் இந்த பள்ளிகள் மூச்சு விடும்போது இப்படித்தான் தன்னோட தலைப்பகுதியில இருந்து ஏர் பபிள்ஸ் உருவாக்கும். ஒரு சின்ன தொலைவழியா காத்து தண்ணியில கலந்ததும் அந்த குமிழ் அடங்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஸ்கூபா டைவர்ஸ் பயன்படுத்துற பிரீத்திங் டிவைஸ் மாதிரி தான் இந்த பள்ளியும் தண்ணி கடியில சுவாசிக்குது. தண்ணி கடியில சின்ன மீன்களை வேட்டையாடுற இந்த பள்ளிகள் அதிகபட்சமா 16 நிமிஷம் வரைக்கும் இப்படி தண்ணிக்குள்ளர தாக்கு பிடிச்சு சுவாசிக்கும்.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.